Hi hello guys, welcome back to Kavin Perfect Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ நீங்க YouTubeல தான் நீங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணி எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா YouTubeலயே பண்றீங்க அப்படினு சொன்னால் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்டான ஆப்ஷனா இருக்கலாம். சோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்றதுக்கு YT Studio டெஸ்க்டாப் வியூலயும் அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம்னா YT Studio ஆப். சோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நாம வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். சோ இப்போ YouTubeல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த ஒரு அப்டேட்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. சோ அந்த ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனா அந்த ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. சோ என்ன ஆப்ஷன் அப்படிங்கறத வீடியோக்குள்ள சொல்றேன், டீடைலா வாட்ச் பண்ணுங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா போடுறது மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்துரும் guys. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம், அதை பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட் வந்து பார்த்தோம்னா நீங்கள் யூடியூப்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ண முடியாது. நார்மலாக நீங்கள் யூடியூப் ஆப்பில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ண முடியாது. ஸோ இப்போ தம்ப்நெயில் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணலாம். ஸோ நார்மலாக YT Studio டெஸ்க்டாப் வியூல ஓப்பன் பண்ணி அதில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா யூடியூப் ஆப்லேயே வந்து வீடியோஸ் வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அப்லோட் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ YT Studio ஆப் அண்ட் YT Studio டெஸ்க்டாப் வியூ இதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனில் யூஸ் பண்ண தேவையில்லை. யூடியூப் ஆப்லேயே நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வீடியோ அப்லோட் பண்ணும்போதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் சிம்பிள் கொடுத்துட்டு ப்ளஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நம்ம தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன் ப்ரோ, யூடியூப்லேயே தான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அந்த யூடியூப்லேயே நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோக்கு எடிட் பண்ணுற விதமாக அதிலே வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோடிய வீடியோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் எடுத்து வச்சிருக்கேன், அதை அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோ டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணக்கூடிய பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், விசிபிலிட்டி, ஆடியன்ஸ், லொக்கேஷன் அண்ட் ஆட் டு பிளேலிஸ்ட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆல்ரெடி இருந்த ஆப்ஷன் தான். ஸோ மேலே வந்து பார்த்தோம்னா அந்த கேலரி சிம்பிள் கொடுத்துட்டு அந்த மேலே ப்ளஸ் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் தான் புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஸோ தம்ப்நெயில் செட் பண்ணுறதுக்காக ஒரு புதுசாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போ தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். கேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஓல்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த வீடியோனுடைய தம்ப்நெயில் தான் இது. ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ டன் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் பிளேலிஸ்ட், ஸோ இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதே இந்த எல்லா விஷயங்களும் முடிச்சுட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப் ஆப்லேயே வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தம்ப்நெயில் செட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் செஞ்சு காமிச்சதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணல. ஸோ டிஸ்கார்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ ஆல்ரெடி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன் ப்ரோ. ஸோ அந்த அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோக்கு நான் எப்படி தம்ப்நெயில் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக ஏதாவது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ யூடியூப்பில் உங்களுடைய சேனல் அக்கௌண்ட் பேஜில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சேனலுடைய லோகோ கிளிக் பண்ணி யுவர் சேனல் அப்படிங்கிறத கொடுத்து நம்மளுடைய சேனல் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடலாம். ஸோ இதில் வீடியோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் தம்ப்நெயில் செட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. அல்லது ஆல்ரெடி நான் செட் பண்ணியிருக்கேன் ப்ரோ அது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் கூட பரவாயில்ல, நீங்கள் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மூணாவதாக எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த வீடியோனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த கேலரி சிம்பிள் மாதிரி கொடுத்துட்டு ப்ளஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சேஞ்ச் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கிறதால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் அப்படிங்கிறத காமிக்குது. இல்லை அப்படின்னா அங்கே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் தம்ப்நெயில் இல்லைன்னா ஆட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி செட் பண்ணதால் எனக்கு சேஞ்ச் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா காமிக்குது. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம YT Studio அதாவது யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் நம்ம வந்து எடிட் பண்ணும்போது தம்ப்நெயில் செட் பண்ணுற பேஜ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே பண்ணும்போது வருது. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுன்லோட் தம்ப்நெயில் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. தம்ப்நெயில் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்
YT ஸ்டுடியோ ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுக்கல. அதாவது தம்ப்நெயில் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ அந்த ஆப்ஷன் தவிர்த்து மீது வந்து பார்த்தீங்கன்னா YT ஸ்டுடியோ ஆப்பில் இருக்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் தம்ப்நெயில் எடிட் பண்ணும்போதும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சேஞ்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டன் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோஸ்க்கு தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ கைஸ் இந்த ஒரு ஸ்க்ரீன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதும் செட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் யூடியூப் ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்ப்நெயில் வந்து செட் பண்ணிக்கலாம். இது எந்த விதமான சேனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லைக் நியூஸ் சேனல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிட்ஸ் அந்த ஒவ்வொரு மினிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். யூடியூப்லேயே வீடியோஸ் அப்லோட் பண்ணி தம்ப்நெயில் வந்து செட் பண்ணுறதுக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். அதாவது நியூஸ் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் இந்த தம்ப்நெயில் செட் பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். பொதுவாக யூடியூப்ல இருக்கக்கூடிய எல்லா சேனலும் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க டெய்லி ஒரு 5 வீடியோ 6 வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது இந்த தம்ப்நெயில் செட் பண்ணுற ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ் இந்த ஒரு அப்டேட் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலாக நம்ம கவின் பெர்ஃபெக்ட் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. உங்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே எனக்கு தேவை. அதனால நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.